ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாத ஒரு கவலை யாரும் என்ன செய்யல, அடைஞ்ச கவலை யாரும் அந்த மாதிரியான ஒரு கவலை ரசூலுல்லாஹ் அடைஞ்சிக்கிறாங்க. அவருக்கு வந்த கவலை போல யாரும் அடைஞ்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ன செய்யுது, அப்படி பெரிய ஒரு ஆலோசனைகளை ஆறுதல்களை நம்ம சொல்றது என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த மாதிரியான சோதனை கட்டங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள், வீழ்ச்சிகள், இவைகள்ல ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், தவக்குல் வரும். மூன்றாவது பிரதானமானது முஸ்தக்பில், எதிர்காலம் இருக்குது. அதுல ஒரு முஃமின் என்ன செய்வான், தவக்குல் வைப்பான். நம்மளோட பிரச்சனையே கடந்த காலத்தை யோசிக்கிறது, எதிர்காலத்தை யோசிக்கிறது, நிகழ்காலத்தை அழிக்கிறது. இதுதான் நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம், கடந்த காலத்தை யோசிக்கிறது, யோசிச்சு கவலையை வாழ வைக்கிறது. கவலை குறிப்பாக இது தலைப்போடு இல்லாதவிட்டால் இளைஞர்கள் கவலையை நிறைய வாழ வைப்பாங்க. கவலை என்ன செய்யறது, வாழ வைப்பேன். நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக அந்த கவலையை அடைஞ்சிருப்பான், காதல் விளங்கிட்டா, அதை அடைஞ்சிட்டு ஹெட்ஃபோனை அடிச்சுட்டு இவனுக்கு கண்டு அழுகிற மாதிரி 5 பாட்டு எழுதிப்பான்ல, அதை கேட்டுக்கண்டு இவனை மனசை தூண்டிக்கண்டு இவனை மனதை தூண்டிக்கண்டு இவன் உலகத்திலேயே இவனை மாதிரி கவலை இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் அவன் நினைக்கிறான் இதான் இன்பம் நினைக்கிறான். நீ ஒன்னே ஏமாத்தி கண்டிக்கிற விளங்கிட்டா. இந்த உலகத்தில் எதுவும் இந்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு தகுதியானதல்ல. இந்த உலகத்தில் எதுவுமே இந்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு தகுதியானதல்ல. சின்னத்தில் பட்ட கவலையா, நம்ம படாத கவலையா? பாப்பா ஒரு பொருள் வாங்கி தராதுக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டிருப்பீங்க? வளர்ந்து சம்பாதிச்சா முதலாவது அதைத்தான் வாங்குறேன்னு முடிவு எடுத்திருப்பீங்க. எத்தனை பேர் வாங்கினோம்? ஒத்தனை வாங்கல, விளங்கிட்டா. அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். கவலைகள் அவனவனுடைய அறிவுக்கேற்ப மிக பெரிதாக விளங்கும். இப்போ இவன் மனித